வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 6 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்களோட மேற்கு பகுதி, மன்னார்குடிக்கு மேற்கே மற்றும் கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு இத்தனை மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு மழை. இதில் அதிகபட்சமாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கே பண்டாரப்பள்ளி 104 மில்லிமீட்டரும், நம்பியம்பட்டு 104 மில்லிமீட்டரும், வீரப்பனூர் 79 மில்லிமீட்டரும் பதிவாகியிருக்கு. பச்சூர் 84 மில்லிமீட்டர், அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி 70 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் 76 மில்லிமீட்டர். இது கிடைக்கப்பெற்ற தகவல். இன்னும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. இப்பொழுது வரை கிடைக்கப்பட்டதில் அதிகபட்ச மழைப்பொழிவு. இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும், வானிலை அமைப்பு எப்படி, மழை எப்படி, வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதியும் மழை பகுதியாக மாறப்போகிறது. அதற்கு பிறகு காற்று பகுதி என்கின்ற வார்த்தை இருக்காது, மழை பகுதி என்கின்ற வார்த்தை மட்டுமே இருக்கும். அதன் அடிப்படையில் மழை எப்படி, எங்கே பெய்ய போகிறது வரக்கூடிய நாட்களில் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு இந்த உயர் அழுத்தமானது கர்நாடகா, கேரள பகுதி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கு. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு வெப்ப நீராவியை தடுப்பது மட்டுமல்லாமல் குளிரலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் பனிப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. பொழுது விடிந்ததும் படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடமேற்கு வெப்ப நீராவியை தடைப்படுத்தும் வகையில் அது அமைந்து கொண்டு